ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பிரபு. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரீனிஃபை இதோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வரப்போ நம்ம ரீசன்ட் பேஜை மட்டும் க்ளோஸ் பண்ணணுன்னா எல்லாமே ஓகே, பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் மேனேஜர்கள் போய் ரன்னிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்கும். ஆனால் அது ஃபோர் ஸ்டாப் ஆகிருக்காது. ஃபோர் ஸ்டாப் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ரன்னிங் அப்ளிகேஷனில் காட்டாது. ரன்னிங் அப்ளிகேஷனில் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேம் மெமரி அதிகமாக எடுக்கப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ரி அதிகமாக போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி விஸ்வா பிரதர் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்க்காததுனால இப்போ நான் 2 விதமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரியாத நியூஸ் 7க்கு மட்டும் நம்பி இருக்கிற அந்த நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். சரிங்களா? ரெண்டாவது, க்ரீனிஃபை யூஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நண்பர்களுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்கு மேலே மீடியா ஃபைல் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அதே க்ரீனிஃபை அப்ளிகேஷன் தான், பட் கிராக் பண்ணது. இதில் என்ன உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ளூடூத் வைஃபை அப்புறம் ஃபைல் மேனேஜரு, சாஃப்ட்வேர் அப்டேட்டர்ஸ், அதாவது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனை அப்ளிகேஷனையும் இதில் உங்களுக்கு காட்டும். பட் ஆனால் க்ரீனிஃபை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற க்ரீனிஃபைல காட்டாது. இதுதான். ஓகே, முதல்ல தெரியாத நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லிடுறேன். இது மாதிரி காட்டும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த டெலிகிராம் எது உங்களுக்கு தேவையில்லையோ, எது நீங்கள் ரன்னிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு தேவையில்லாததை நீங்கள் சம்டைம் மட்டும் யூஸ் பண்ணுறதை மட்டும் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், வீடியோ அதிக நேரம் போக வேணாமேன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி தான் இது எல்லாத்தையும் டச் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகும். டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிட்டீங்கன்னா 3 ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டும், எனபிள் ஆட்டோமேஷன். இது நீங்கள் எனபிள் பண்ணி விட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஆன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம டச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும், இன்க்ளூடிங் கிளியர் கட்ச் பண்ணிவிடும். இது தாங்க. இது நீங்கள் கிரியேட் ஹைப்ரிட் ஸ்டார்ட் 3வது இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்கட்டாக கூட நீங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இதுதான் க்ரீனிஃபை அப்ளிகேஷன் பற்றி. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த நண்பர்களுக்காக நம்ம அந்த தெரியாத விஷயத்தை நம்ம தெரியப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் கொடுக்க போகிற அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். இன்ஸ்டால் ஆக ஒரு சில செகண்ட்ஸ் ஆகும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை விட இதில் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது, அதனால தான் இதை பற்றி நான் இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சேம் மெத்தேடு தான் பார்த்தீங்கங்க. ப்ளஸ் கொடுங்க. உங்களுக்கு எது தேவையில்லையோ அத்தனையும் நீங்கள் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போது சேம் நீங்கள் அதை உங்களுக்கு தேவை எப்பயுமே ஃபோர் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ எனக்கு A to Z இது நான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, நான் இது எப்பயுமே ஃபோர் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன்னா இந்த 3 புள்ளியை டச் பண்ணி க்ரீனிஃபை செலக்ட் ஆப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஃபோர் ஸ்டாப் ஆகாது. இப்போ நான் அகைன் டச் பண்ணுறேன். பார்த்தீங்கங்க, இப்போ எனபிள் கேட்கும். சேம் க்ரீனிஃபை வந்து நீங்கள் எனபிள் கொடுத்துருங்க. இப்போ அகைன் டச் பண்ணுங்கள். இப்போ ஃபோர் ஸ்டாப் ஆகுதுங்களா? ஓகே, இது இவ்வளோ தான். அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த 4வதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஹைப்ரிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விடணும். அகைன் டச் பண்ணிங்கன்னா டிக் ஆயிரும். இப்போது இந்த டோன்ட் ரிமூவ் நோட்டிஃபிகேஷன் லிமிட்டட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஒவ்வொரு மொபைலில் காட்டலைனாலும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை கொடுத்துருங்க. 3வதாக இது ரொம்ப முக்கியம், இது தாங்க அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர். ஓகே, இதை டச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டிக்கு, மற்ற நீங்கள் எதுவுமே டிக் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆகாது, இந்த மாதிரி தான் காட்டும். இதெல்லாம் இதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே டொனேஷன் பேஜ், அதாவது ரூட் மொபைலுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வெளியே வரலாம்.
இப்போ அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ளஸ் நான் இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களேவும். இப்போ பாருங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட், எம்டிகே லாகர், சிஸ்டம் அப்டேட், கூகுள் ப்ளஸ் கண்டிப்பாக எதுலையுமே காட்டாது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிஸ்டம் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபோர் ஸ்டாப் ஆகுமான்னு காட்டுறேன். சேம் மெத்தட் நீங்கள் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எது எது தேவையில்லையோ ஃபைல் மேனேஜர், எஃப்எம் ரேடியோ, ஜிமெயில், கூகுள் அப், காண்டாக்ட் எல்லாத்தையும் நான் இப்போ டச் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ டச் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிவிட்டு ரைட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரைட் சிம்பிள் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி காட்டும். இந்த இன்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். அகெயின் டச் பண்ணுங்கள். அது எத்தனை முறை கேட்குதோ உங்களுக்கு. இதை பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் ஆகுதுங்களா, பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் ஆகுதுங்களா. இப்போ ப்ளூடூத் பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு எத்தனை தடவை கேட்குதோ அந்த அத்தனை அப்ளிகேஷனுக்கு எத்தனை முறை நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணீங்களோ அத்தனை அப்ளிகேஷனுக்கு அதை நீங்கள் கேட்கும். நீங்கள் அதை டச் பண்ணிக்காங்க. இவ்வளோதாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபால்ட் அப்ளிகேஷன் எந்த க்ரீனிஃபைலையும் உங்களுக்கு காட்டாது. கண்டிப்பாக இதில் காட்டும். நீங்கள் வேணால் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். சரிங்களா? இதை விட இன்னொரு பெட்டரான அப்ளிகேஷனோட மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. டாடா பாய்.